வணக்கம் அன்பர்களே. நம்ம உள்ளன் நூலில் வந்து குரோஷா நூல் உள்ளன் நூலில் வந்து நம்ம முதல்ல வந்து ஸ்டிச்சிங் ஒரு சங்கிலி தொடர் வந்து நம்ம சங்கிலி செயின் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டோம். செயின் வந்து இதான் ஸ்டார்டிங்கு, இது நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சங்கிலியிலேருந்து ரெண்டாவது வந்து முதல் சிங்கிள் லைன் போட்டிருக்கிறோம். சிங்கிள் செயின் எப்படி போடணும்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு செயின் மாடல், அதுலேருந்து ரெண்டாவது வந்து தையல் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சிங்கிள் லைனில் போட்டு காமிச்சிக்கிறேன். அதில் டபுள் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிக்கிறேன், ரெண்டாவது வீடியோ காமிச்சிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிளில் போட்டிருக்கோமா, இப்போ நம்ம டபுள் செயினாக போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இது ஆரம்பித்தாலும் முதல்ல வந்து நம்ம செயின் போட்டு தான் ஆரம்பிக்க முடியும். செயின் போட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன், முதல் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேயும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இந்த நூல் வந்து இந்த இதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் சுற்றிக்கணும், ரைட் ஹேண்டில் அதேமாதிரி நூல் ஊசி வச்சுக்கணும். இந்த குரோஷா ஊசி வச்சுட்டு இதேமாதிரி ரவுண்டு பண்ணி அதை முடிச்சு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த இதை வந்து லூஸாக வச்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த கொக்கி வந்து கரெக்டாக இது உள்ளே நம்ம வந்து இந்த இதை விட முடியும், குரோஷா ஊசி உள்ளே விட முடியும். இந்த செயின் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கணும். டைட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த ஊசி நவுத்த முடியாது. கொஞ்சம் லூஸ் வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸ் வச்சா தான் இந்த ஊசி உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம 2 இதில் சொல்லி கொடுத்துருப்போம், அதே மாதிரி செயின் தான் போடணும். இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டு, இந்த நூல் வந்து இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து நூலை வந்து ஒன்று விட்டுக்கிட்டே வரணும். நூலே சொல்லி லூஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இதை போட முடியும். அதே மாதிரி செயின் போட்டாச்சு. செயின் போட்டுட்டு இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முதல் சிங்கிள் போட்டோன்னா, இப்போ வந்து ரெண்டாவது வந்து ரெண்டாவது லைன் போட்டோன்னா ரெண்டு செயின் முதல்ல ஒரு செயின் விட்டோமா, இப்போ வந்து 2 1 2 2 விடணும். இதில் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம போடும்போது இப்படி ஒன்றுமே நம்ம நூல் இப்படி எடுக்கவே இல்லை, எடுக்காமே நம்ம இப்படியே நூல் இதில் உள்ள விட்டு இப்படி இழுத்து இப்படி போட்டோமா, முதல் போட்டோமா, ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இப்படி போட்டோமா. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின்குள்ளே இந்த ஊக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு நூலை நம்ம எடுத்துக்கணும். ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இப்போ 1 2 இருக்குங்களா, மூணாவதாக என்ன பண்ணணும், இந்த 2 செயின் விட்டுட்டு மூணாவது செயினில் இப்போ தான் விடணும். இப்போ விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு நூலை இழுக்கணும். இப்போ எத்தனை வந்திருக்குது, 1 2 3 இருக்குங்களா, இந்த அளவுக்கு இழுத்துக்கணும். இந்த அளவுக்கு இழுத்துட்டு அப்புறம் 4ஆவதாக திருப்பி இந்த கொக்கியில் மாட்டி இப்போ என்ன நம்ம எடுக்க போகிறோன்னா, இந்த 1 நடுவில் இருக்கிற இதை விட்டு இது பிடிச்சி வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் இது 2 நூலையும் விட்டுட்டு அந்த செயினை இந்த எடுக்க போகிறோம். இதுலேருந்து எடுத்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ 2 இருக்குங்களா, 2 விட்டுட்டோம், 2 இருக்குங்களா, திருப்பி 1 எடுத்து இது 2ஐயும் விட போகிறோம். இப்போ 1 வந்துருச்சுங்களா. இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு முதல் செயின், ரெண்டாவது சிங்கிள் ஸ்டிச்சிங் போட்டேன். இப்போ வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டேன். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கணும், திருப்பி சங்கிலிக்குள்ளே விடணும், திருப்பி ஒரு நூல் இழுக்கணும். இப்போ 3 இழுத்துக்கணும். இப்போ வந்து 1 2 3 வந்துருச்சு. இப்போ இன்னொன்று இழுத்துட்டு சென்டராக இருக்கிறத 2 விட்டுறணும். இப்போ இது 2ஐயும் விடணும். இப்போ என்னன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது டபுள் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் டபுள் லைன் போட்டிருக்கேன், இதில் சிங்கிள் இந்த ஹைட்டுக்கு வருது பாருங்க. இதில் வந்து ஹைட்டு கொஞ்சம் கூட வரும், இதில் ஹைட் வந்து கொஞ்சம் கூட வரும்.
அதே மாதிரி தான் எடுத்துக்கணும், கொஞ்சம் இழுத்துக்கணும், 2 விட்டுறணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி போடுறேன், திருப்பி ஒன்று எடுக்கணும், ஒரு நூல் திருப்பி சங்கிலியில் விடணும், திருப்பி ஒரு நூல் இழுக்கிறோம், கொஞ்சம் இழுத்துக்கிறோம், 1 2 3 இருக்குது, 4வது ஒன்று எடுக்கிறோம், 2 விடுறோம், திருப்பி இது 2 விட்டுறணும், திருப்பி இது 2 விட்டுறணும். அதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மாடல் பாருங்கள், அதே மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த டபுள் இது போட்டிருக்கு, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஒரு சிங்கிள் இது ஒரே ஸ்டைல் தான், பெருசாக இருக்கு பாருங்கள். இது ஹைட்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்தி மறந்துடாதீங்க அன்பர்களே. இது டபுள் ஸ்டிச்சிங் போட்டு